பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலும் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த காலை வேளையில் தேவனை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாம் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதனை செய்வோம். எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அந்த தேவனை நோக்கி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஒரு மனமாய் இயேசுவே நீ நல்லவர்னு சொல்லுவோமா? நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் அற்புதர், நீர் உன்னதர், எங்களை வழி நடத்தினவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவரோட நாமத்தை சொல்லி ஆராதனை செய்வோமா? இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஒருவராய் சாவாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நீர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்க மத்தியில் அசைவாடுங்கப்பா, இந்த ஆராதனையில் வேலையில் எங்க மத்தியில இறங்கி வாங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்துல எங்க உள்ளத்துல நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க அசைவாடுங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையோடு தாகத்தோடு நிறைவே நீங்க வாங்கப்பா. ஆவியானவரே நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே மீண்டுமாய் நீர் வாருமே. நீர் வாருமே. சொல்லுவோமா? நீங்க வாங்கப்பா. நீர் வாருமே. ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தில் நீங்க வாங்க ஆண்டவரே. இயேசுவே நீர் வாருமே. நீர் வாருமே. எங்கள் மருத்துவரே, எங்கள் பாதுகாவலரே, ஆவியானவரே நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே
ஒருவரும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்கள் மாறினாலும் உம்முடைய வார்த்தை மாறாதது அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தியது, உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றியது ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இல்லை ஆண்டவரே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. இந்த வார்த்தைகளை உணர்ந்து உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்லுமா? உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை போதும்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. சொல்லுவோமா? என்னுடைய அழகல்ல, என்னுடைய திறமை அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரமே, உம்முடைய கிருபை மாத்திரமே. நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை இயேசுவே. உங்க கிருபை இல்லைனா எல்லாம் சேர்ந்து ஒரு மனதோடு உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை ஆண்டவரே, தாழ்வா கேட்கிற ஒவ்வொரு மேலையும் உங்களுடைய கிருபை ஊற்றப்படுவதாக, உங்களுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஆசீர்வாதங்கள் பொழியப்படுவதாக ஆண்டவரே. நான் ஒன்றும் இல்லை. மீண்டுமாய் உங்க கிருபை வேண்டுமே. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான கிருபைகள், ஆசீர்வாதங்கள் இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே.
எங்க படிப்பல்ல, உங்களுடைய கிருபை மாத்திரமே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்காய் ஜீவிக்க, உமக்காய் ஓட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்க வேணாம், எல்லா கண்களை மூடி நீங்க எங்க இருந்தாலும் ஒரு மனதாய் ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்கேத்தானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. என் ஆசை நீர்தானே. சொல்லுவோமா? நீரின்றி நான் இல்லை. முழு உள்ளத்தோடு அவரோடு இருக்க அந்த உறவுல எங்கு செல்லக்கூடுமோ. நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, வாஞ்சையோடு இயேசுவே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு மீண்டுமாய். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் மிகுமைப்பட்டதுக்காக நன்றிப்பா. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதாக. சோர்ந்து போன ஒவ்வொரு மேலையும் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாவதாக ஆண்டவரே. மீதியான எல்லா காரியங்களும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம்.
துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அங்கிள், என்னப்பா? இது ஏன் போட்டா அங்கிள்? என்ன ஓம் போட்டா? ஆமா அங்கிள். காசு கொடுத்து வாங்கிட்டு போப்பா. காசா? எவ்வளோ அங்கிள்? 150 ரூபாப்பா. 150 ரூபாயா? சரி அங்கிள், இது நானே வாங்கிக்கிறேன் அங்கிள். ஆனால் இதை எடுத்து கொஞ்சம் உள்ளே வச்சிருங்க அங்கிள். இதை வெளியே வைக்காதீங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். அப்புறம் வேற யாருக்காவது கொடுத்துருவீங்க அங்கிள். இதை நானே வாங்கிக்கிறேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். என்னப்பா நீ கண்டிப்பா வாங்கிட்டு போவியா? வாங்கிட்டு போவோம் அங்கிள், கன்ஃபார்மாக வாங்கிட்டு போவோம் அங்கிள். அப்போ உள்ளே சீக்கிரம் வா. வச்சிருங்க அங்கிள். ஓகே அங்கிள். அங்கிள் வண்டியாப்பா? போட்ட அங்கிள். உன்னை உருவாக்குனது நான் தான், ஆனால் நீ என்னை விட்டு தூரமாக போயிட்ட. மறுபடியும் நான் உன்னை ஒரு விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். நீ எனக்கு சொந்தமானவன், நீ என்னுடையவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை இந்த ஆன்லைன் யூத் சர்வீஸ் மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக நம்ம லாக்டவுனில் இருந்தாலும் கூட வீட்டிலிருந்தே ஆண்டவரை ஆராதிக்க தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் போஸ்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வீக்கோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஆர் மைன், நீ என்னுடையவன் என்கிற தலைப்பின் கீழாகத்தான் நம்ம ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஸோ கடந்த 2 வாரங்களாக நம்ம கிங்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், அதுதான் இந்த மந்தோட தீம், ராஜ்யமும் அதன் செயல்பாடுகளும் அவர் சொல்லும் பொழுது ஹவு காட் ஒர்க்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத குறித்தும்,
அது லாஸ்ட் வீக்கில் கூட ஹவு காட் ஒர்க்ஸ் இன் அ பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத குறித்தும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த கால நேரத்துலையும் கூட தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத ஓசியா புத்தகத்திலிருந்து, தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிக்கலாம். ஓசியா சாப்டர் 14 verse 4. I will heal their waywardness and love them freely, for my anger has turned away from them. I will heal their waywardness and love them freely. ஸோ தேவன் அவருடைய ஜனங்களுக்கு பேச விரும்பின காரியங்களை ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிற அந்த வார்த்தைகள் தான் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம். அதுலேயுமே இப்போ நம்ம வாசித்த இந்த காரியம் எதை குறித்து பேசுகிறேன் அப்படின்னா, ஐ வில் ஹீல் தம், நான் அவர்களை குணமாக்குவேன், அண்ட் லவ் தம், நான் அவர்களிடத்தில் அன்பு கூறுவேன். ஸோ ஹீல் அண்ட் லவ் இது ரெண்டும் வந்து இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு தீமாக நம்ம பார்க்க முடியும். இந்த ஹோல் புக்கில் வந்து நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ இந்த வசனத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த புக்கோட பேக்ரவுண்ட் இல்லை மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துருந்தோம் ப்ராஃபிட்டிக் புக்ஸ், தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்னாலே 3 R's, 3 R அதில் இருக்கும். ஒன்று வந்து ரிப்பண்ட், ரிட்டர்ன் அண்ட் ரிமெம்பர். ரிப்பண்ட் ஃப்ரம் யுவர் சின், நம்முடைய பாவங்கள்லேருந்து மனம் திரும்பணும். ரிட்டர்ன் டு காட், கம் பேக் டு காட் அப்படின்னு சொல்லி அதை குறித்து இருக்கும். ரிமெம்பர் இஸ் ப்ராமிசஸ், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ப்ராமிசஸை மீண்டும் ஒரு முறை நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியங்கள் அதில் இருக்கும். ஸோ இந்த 3 காரியங்கள் அடங்கியது தான் தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீக்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த புக் ஓசியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மெயினாக நாட் ஓன்லி வாட் ஹோசியா ஸ்பீக்ஸ் பட் வாட் ஹி டஸ் அப்படிங்கிறது இந்த புக்கில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓசியா ஜனங்களுக்கு என்ன பேசுகிறார், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பேசுகிறது மட்டும் இதில் இல்லை, வாட் ஹி டஸ், அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஜெக்ட் லெசனாக ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறார். ஸோ இதை நம்ம மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்பதாக ஒரே ஒரு கேள்வி அவங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். வாட் டஸ் காட் வாண்ட் ஃப்ரம் அஸ்? நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சுக்கு வருவோம், பைபிள் வாசிக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம், ஆண்டவர் குறித்து நிறைய பேருக்கு சொல்லலாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் டூ, பட் வாட் டஸ் காட் வாண்ட் ஃப்ரம் மீ? ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம என்றைக்காவது அவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எல்லாமோ வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க காரியங்களை கொடுக்கலாம். பட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுக்கல அப்படின்னா இவ்வளோ காரியங்களை உங்களுக்கு கொடுக்குறது வந்து சந்தோஷத்தை தரவே தராது. அப்படி தானே? மேபி நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், பட் அவங்க வேறு எல்லாமும் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு, பட் தட் வில் நாட் மேக் யூ ஹாப்பி. ஸோ வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொழுது, அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா we can give that to God. So let this be our prayer as we meditate this morning. Lord, what do you want from me? Reveal to us. ஆண்டவரே, எங்களிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்பதை எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஸோ 2 காரியத்தை மட்டும் மிக விரைவாக நான் உங்களிடத்தில் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன். இந்த புக்கை நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும், ஓசியா த ப்ராஃபட் அவரை குறித்து இருக்குது, அவருடைய மனைவி ஹோமர், இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து தான் இந்த புத்தகம் இருக்குது. ஸோ ஆண்டவர் ஓசியாவை பார்த்து சொல்லுகிறார், அந்த யூ கோ அண்ட் மேரி கோமர் அப்படிங்கிறார். ஸோ ஹூ இஸ் கோமர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஷீ இஸ் எ வேவர்ட் உமன், ஒரு அன்ஃபேத்ஃபுல் உமன் கூட சொல்லலாம், ஒரு ப்ராஸ்டிடியூட், ஷீ இஸ் அ ப்ராஸ்டிடியூட். அப்படிப்பட்ட ஒருத்தரை ஆண்டவர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஹீ வென்ட் அண்ட் மேரிட் ஹர், அவங்கள கல்யாணம் பண்ணுறாரு. தே ஹேட் 3 children, பட் ஆஃப்டர் சம் டைம் ஷீ லெஃப்ட் ஹிம் அண்ட் வென்ட் பேக் டு ஹிஸ் ஹர் ஓல்ட் லைஃப். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க கோமர் வந்து அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அகெயின் காட் சேஸ் கோ பேக் அண்ட் ஃபைண்ட் ஹர், மீண்டும் நீ போய் என்ன பண்ணு, அவளை கண்டுபிடின்னு சொல்கிறாரு. திருப்பியும் போய் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஷீ இஸ் இன் அ ஸ்லேவ் மார்க்கெட், அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ ஹி கேவ் வாட் ஹி ஹேஸ், அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் ஓசியா கொடுத்து கோமரை திரும்பியுமாக மீட்டு அவருடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவரோடத்தில் அன்பு செலுத்துகிறார். ஸோ இதுதான் மெயினாக இந்த புக்கில் நம்ம ஓசியா குறித்து வாசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஜனங்க அவரை பார்த்து கேட்குறாங்க,
ஓசியா உங்களுக்கு என்னாச்சு, ஆர் யூ மேட் ஆர் வாட் யூ ஆர் டூயிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தட் டைம் ஓசியா ஹேஸ் அ மெசேஜ் ஃபார் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேலைட். அவங்க கேட்குறாங்க, ஏன் நீ அவளை திருப்பியுமாக காசு கொடுத்து வாங்குற, அவள் தான் வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டால, ஷி வெண்ட் அவே அப்படின்னு சொல்லும் பொழுது தட் டைம் ஓசியா சேஸ் யூ ஆர் லைக் த சேம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் த காட்ஸ் லவ். ஆண்டவரும் இப்படி தான் நம்ம எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்தினார். ஹீ கேர்ஸ் ஃபார் அஸ், ஹீ லவ்ட் அஸ் ஸோ மச், பட் ஸ்டில் வி வேவர்ட் பீப்புள் வெண்ட் அவே ஃப்ரம் காட். நம்ம எல்லாரும் ஆண்டவரை விட்டு போயிட்டோம், பட் ஸ்டில் காட் கம்ஸ் பேக் டு அஸ், ஸ்டில் ஹீ லவ்ஸ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு த மெசேஜை வந்து ஓசியா கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, காட் லவ்ஸ் அஸ். நிறைய நேரத்தில் நம்ம கேட்ட மெசேஜாக இருந்தாலும், அநேக நேரத்தில் கேட்டிருந்தாலும், தட்ஸ் த கோர் ஆஃப் காட்ஸ் கேரக்டர். காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆண்டவர் நம்மளை லவ் பண்ணுறாருங்கிறதுல காட் ஹிம்செல்ஃப் இஸ் லவ். காட் இஸ் லவ். நம்ம நாட் பிகாஸ் வி ஆர் ஃபேத்ஃபுல், நாட் பிகாஸ் வி ஆர் டூயிங் எவ்ரி திங் ரைட், அப்படி பார்த்தா ஆண்டவர் நம்மளுக்கு லவ் பண்ணவே முடியாது. ஈவன் தோ வி ஆர் அன்ஃபேத்ஃபுல், he still loves us. அதுதான் இந்த புத்தகத்தை நம்ம பார்க்குறோம். even though Homer left Hosea, still he loves her. Like the same way, when we are child, God loves us. When we in a teenage, he loves us. When we did some sins, still he loves us. அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதுனாலும் பிரிக்கவே முடியாது. அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம், நம்ம எந்த ஒரு காரியமும் பண்ணி ஆண்டவரை நம்ம மேலே அதிகம் அன்பு செலுத்த வைக்கவும் முடியாது, நம்ம மேலே இருக்கிற அன்பை குறைக்கவும் முடியாது. No one can change God's love for us in our life. So take some time and think of God's love in our life. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம இடத்துல காட்டின அந்த அன்பை குறித்து நம்ம நிறைய நேரத்தில் தியானிக்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மறந்ததுனால we long for love in this world which is uncertain. So take some time. ஜெரமியாவில் கூட நம்ம வாசிக்கும் தெரியும், I have loved with an everlasting love அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறார். அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை ஸ்நேகித்தேன்னு சொல்கிறேன். ஸோ திங்க் ஆஃப் யுவர் லவ். ஆர் யூ ஃபேத்ஃபுல் டு காட்? ஆண்டவர் அவ்வளோ அன்பு நம்ம இடத்துல செலுத்தும் பொழுது நம்ம அவர் இடத்துல திருப்பி அன்பு செலுத்துகிறோமா? ஹவ் இஸ் அவர் லவ் டுவர்ட்ஸ் காட்? லவ்னு சொல்லும் போது இட்ஸ் அ டூ-வே கம்யூனிகேஷன், நாட் த ஒன் வே. ஆண்டவர் மட்டும் நமக்கு அன்பு கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லை, he also wants to receive the love from us. It's a two-way communication. ரெவலேஷனில் கூட வாசிக்கும் போது நமக்கு தெரியும், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஹவ் இஸ் யுவர் லவ்? when you first experience God's love in your life, how was your experience? இப்போ எப்படி இருக்கிறீங்க? think of your love, your life, your intimate life with God. So first I want to tell, God loves us regardless of who we are and what we are doing. So ரெண்டாவது, God paid for us. ஆண்டவர் நமக்காக ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். நம்ம இதில் கூட பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஹோசியா paid 15 shekels to bring Homer back. அவருடைய மனைவியை வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு he paid 15 shekels of silvers and something else. இன்னும் ஒரு சில காரியங்கள் கொடுத்துருக்கிறார். ஸோ லைக் த சேம் வே, முதலாவது ஓசியா மேரிட் ஹர், முதல் தடவை அவங்கள மேரி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது தடவை he paid 15 shekels. ஸோ he paid for her twice. 2 முறை ஓசியா ஹோமருக்காக பே பண்ணியிருக்கிறார். லைக் த சேம் வே God paid for us as well. முதலாவது when he created us as a child of God, he paid for us. ரெண்டாவதா 2000 வருஷத்துக்கு முன்னாடி when he died for us, he paid again for us. So he paid for us twice. 2 முறை ஆண்டவர் நமக்காக அவருடைய வாழ்க்கையில் நம்மை மீட்டு கொள்வதற்காக கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க, அந்த சின்ன பையன் ஒரு போட் ரொம்ப அழகாக, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலரில் அழகாக பண்ணான். பட் அந்த போட் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறான் அந்த தண்ணியில் போனதுக்கப்புறம். பட் ஒன்ஸ் அகெயின் he found that boat in a shop. ஒரு கடையில் அந்த போட் இருக்கிறத பார்க்குறான்.
ஸோ அகெயின் ஹி கோஸ் பேக் டு தட் போட். அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் கொடுக்கல. அது அவன் பண்ண போட்டு அவன் ரசித்து அவனுக்கு ஆசையாக பண்ண போட்டாக இருந்தால் கூட he didn't give that. ஸோ அகெயின் he bought that boat with a price. ஸோ அந்த பையன் அந்த போட்டை எத்தனை தடவை வாங்கியிருக்கிறான்? 2 முறை. ஃபர்ஸ்ட் he created that boat. 2வது முறை he paid for the boat in the shopkeeper. Like the same way if you think you are unworthy, நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த டீனேஜில் இந்த யூத் ஏஜில் நம்ம நினைக்கிற ஒரு ஃபீலிங், நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் குட் ஃபார் எனிதிங், ஐ எம் அன்வர்தி. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். ஐ எம் நாட் குட் அட் எனிதிங், இன்ஃபீரியாரிட்டி, இந்த மாதிரி நிறைய டேமேஜ்டு இமோஷன்ஸ் நமக்குள்ளே இருந்தாலும் திங்க் ஆஃப் திஸ். டு யூ திங்க் யூ ஆர் நாட் வர்தி? God paid for you twice, not once. நம்ம 1 கொரிந்தியரில் கூட பார்க்குறோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு. ஆண்டவர் நமக்காக, இஃப் யூ ஆர் நாட் worthy, God doesn't want to pay for you. பட் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணார்? He paid the pay for us. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஸோ இஃப் யூ திங்க் like you are unworthy, think of God's love and he paid for you twice. You are not unworthy, you are worthy in the sight of God. ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். அதுக்காக தான் he paid for us. Your identity, he gives you the identity not once but twice as a children of God. We are not born to anything else in this world. 1 கொரிந்தியரில் பார்க்கும்பொழுது, நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், வேறு எந்த காரியங்களுக்கும் நம்ம அடிமைகள் கிடையாது. திங்க் ஆஃப் யுவர் லைஃப். இஃப் யூ திங்க் யூ கேனாட் லிவ் வித் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட், யூ ஆர் ஸ்லேவ்ஸ் டு தட் திங். ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா இல்லாமல், ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, வி பிகம் ஸ்லேவ்ஸ் டு தட் சோஷியல் மீடியா ஆர் ஃபோன் ஆர் சம்திங் எல்ஸ், கேம்ஸ், எனி திங். அதை நம்ம எதை பார்த்து சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் பார்த்து சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. பிகாஸ் ஹீ பேட் ஃபார் அஸ் ட்வைஸ். ஸோ திங்க் ஆஃப் யுவர் லைஃப். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மேபி சோஷியல் மீடியா எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சா மாறலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் எ லிமிட். வென் இட் கம்ஸ் டு காட், நத்திங் கேன் காம்ப்ரமைஸ். the first place always for God. அது நம்முடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கும். ஸோ இந்த 2 காரியத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. as we read ஹோசியா, நீங்கள் இந்த ஹோசியா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கூட, you take time and think of God's love, how he loves us regardless of what we are doing. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் தாண்டி he loves us unconditionally. நம்ம எத்தனையோ முறை ஆண்டவருக்கு விரோதமாக போயிருந்தாலும் கூட he loves us, still he loves us. He comes back to us and he finds us. He paid for us. ரெண்டாவதாக, not once but twice. 2 முறை ஆண்டவர் நமக்காக, வெளியேற பெற்ற நமக்காக he paid and he bought us back. ஒரு முறை நம்ம அதை புரிந்து கொண்டோம் என்றால், அதுக்கப்புறமா நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை விட்டு நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். he paid for me. He gave himself for me. ஸோ நம்ம மீண்டுமாக அந்த கொஸ்டினுக்கு நான் வர விரும்புகிறேன். வாட் இஸ் God expects from you? தேவன் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்ன? He wants us to love him back. He loves us unconditionally. He also expects us to love him back. ஸோ இந்த கால நேரத்தில் ஒருவேளை நம்முடைய அன்பு, தேவன் மேலான நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? So first we need to love ourselves. That's why I said the sense of unworthiness in our life. If you have something like that, go back to Hosea and read. You will understand God's love, how he loved us. அதைத்தான் நம்ம இந்த வசனத்தில் வாசித்தோம். கடைசியாக மீண்டும் முறை அதை வாசித்து முடிக்க விரும்புகிற 14:4 வாசித்த அந்த ஃபர்ஸ்ட் வசனம், I will heal their waywardness and love them freely. மீண்டும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சரியாக இல்லையோ, he is ready to heal us. மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை குணப்படுத்த he is always willing and he is also loved us freely. எந்த வித கண்டிஷனும் இல்லாமல் ஆண்டவர் நம்ம மேலே அன்பு செலுத்துவதாக இருக்கிறார்.
ஸோ இதே மனதில் கொண்டவர்கள் அந்த கடைசி வசனம் சொல்லுது, இது எல்லாமே உண்மைதான், பட் ஆர் யூ willing to come back? It's in our hand. Whether to come to God or not to come, it is in our hands. It's our choice. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் they didn't come back, so they went to exile. So how do you going to respond to God when he asks to love him back? நம்ம எல்லோரும் அப்படியே கண்களையும் மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு சில காரியங்களே ஓசியா புத்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் தந்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய அன்பை, உங்களுடைய அன்கண்டிஷனல் லவ்வை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக ஒரு விலை கிரயத்தை கொடுத்து எங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்பா. எங்களுக்கு கொடுத்த அந்த ஐடென்டிட்டிக்காக உமக்கு நன்றி. we are children of God. thank you Jesus for that. உம்மிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்தாமல் எத்தனையோ காலங்கள் வாழ்ந்துருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம் உமக்கு முன்னுரிமை கொடுக்காம. அது எல்லா காரியங்களிலிருந்தும் இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக ஒரு முறை நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. உம்முடைய அன்பை ருசித்து பார்க்க, உண்மை மீண்டுமாக உம்மிடத்தில் அன்பு செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நம்ம கருத்தில் கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.